பூட்ன ஹாஸ்பிட்டல் கேட்டுக்கிட்ட நின்னுட்டு இருக்கப்ப, அந்த ஊர் தலைவர் ஜான் குரு, "உன் தங்கச்சிய குடுத்துரு, அந்த சூனியக்காரிய குடுத்துருன்னு" மிரட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ உள்ள வந்து அந்த ஊர் தலைவரோட பையன் பூந்து, அந்த தங்கச்சிய வந்து கத்தியால குத்துனதுனால, அத பாத்துக்கிட்டு இருந்த வேன் டிரைவர அவன அடிச்சு கட்டி போட்டு வச்சுர்றான். அப்ப அந்த ஊர்க்காரங்கலாம் சேர்ந்து அந்த ஹாஸ்பிட்டலே கொடுத்து பிளான் பண்றானுங்க. ஹீரோயின் ஒரு பிளான் பண்ணி அந்த மாட்டுன ஊர் தலைவரோட பையன வெளியில இழுத்துட்டு வந்து அந்த ஊர் தலைவர்கிட்ட கேட்கிறா, 30 நிமிஷத்துல நாங்க தப்பிக்கிறதுக்கு ஆம்புலன்ஸ் வேணும். அப்படி இல்லன்னா உங்க பையன உள்ளே வச்சு கொன்னுருவேன்னு மிரட்டுறா. டாக்டர் ஹீரோயினை கூப்பிட்டு உன் தங்கச்சி சீரியஸா இருக்கா, அவளுக்கு பிளட் கொடுக்கணும்னு ஹீரோயினும் பிளட் கொடுத்துக்கிட்டு இருக்கா. அதே டைம்ல வெளியில ஊர்க்காரங்களும் ஊர் தலைவரும் சேர்ந்து இவங்களை எதாவது பண்ணணும்னு சொல்லி பிளான் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அப்ப ஹீரோயினுக்கு பக்கத்து பெட்லயே அந்த ஊரை சேர்ந்த ஒரு பெரியவர் இருக்காரு. அவர் வந்து ஹீரோயினோட தங்கச்சிக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்றாரு. 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு லவ்வரோட கல்யாணம் பண்ணி இந்த ஊருக்கு வரப்ப அந்த ஊர்ல இருக்க எல்லாருமே என்ன வெளியூர் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான்னு பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஊர் தலைவர் என்ன கட்டுப்பாடை மீறி இருக்கான்னு வயிற்றுச்சல்ல இருக்கான். ஊருக்கு வந்த ஹீரோயினோட தங்கச்சி அழகா இருக்கிறதுனால அந்த ஊர் தலைவர் போகும்போது வரும்போதுலாம் அவளை ஒரு மாதிரியா பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு நான் என் லவர் கூட சந்தோஷமா இருக்கேன்னு அவங்க அப்பாவுக்கு ஒரு லெட்டரை போட்டு ஊருக்கு நடுவில் இருக்க போஸ்ட் பாக்ஸ் கிட்ட போகும்போது அப்போ அந்த ஊர் தலைவர் அங்கே வந்துட்டு எனக்கு எப்போ லெட்டர் தர போறேன்னு சொல்லிட்டு அவகிட்ட தப்பா பேசிக்கிட்டு இருக்கான். இந்த பொண்ணு ஊர் தலைவர் இப்படி நடந்துகிட்டதை அவங்க மாமியார் கிட்ட போய் சொல்லும் போது அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவர் என் ஊர் தலைவர் எங்களுக்கு குரு மாதிரி, அவர்கிட்ட இப்ப நீ தப்பா நடந்துருக்க கூடாதுன்னு சொல்லி இவளை அடிச்சு வீட்டுக்குள்ள அனுப்பிடுறாங்க. இப்படி ஒரு குடும்பத்துல மாட்டிக்கிட்டே நான் அழுதுகிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ஹீரோயின் நான் உன்னை விட்டு போயிருக்க கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அந்த டைம்ல ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி ஒரு பிரெக்னென்ட் லேடி அவன் புருஷனோட அங்க வந்து நிக்கிறா. ஏதோ அர்ஜென்ட் போலன்னு நர்ஸ் ஓபன் பண்ணி அவங்கள வந்து மெடிக்கல் வார்டுக்குள்ள கூட்டு போறாங்க. அந்த டைம்ல அந்த லேடி டக்குன்னு கத்தி எடுத்து அந்த நர்ஸை கொலை பண்ணிடுறா. அந்த ஊர் தலைவர் சொல்லி தான் அந்த லேடியும் உள்ள வந்திருப்பா. எப்படியாவது அந்த ஊர் தலைவர் பையனை காப்பாத்தி கூட்டுன்னு வெறியில இருப்பா. ஹீரோயினும் சத்தம் கேட்டு வந்து பார்த்தா நர்ஸ் செத்து இருக்கிறத பார்த்து பயந்துகிட்டு இருக்காங்க. அந்த பொம்பளையும் அந்த சைக்கோவை தூக்கிக்கிட்டு இங்கேருந்து எப்படியே தப்பிக்கணும் ட்ரை பண்றா. ஹீரோயினும் அந்த வேன் டிரைவரும் அவளை பிடிக்க ட்ரை பண்றாங்க. பின்பக்கமா ஒரு கதவு திறந்திருக்கு. அது வழியா எஸ்கேப் ஆகி ஓடிடுறா.